குரான் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி வேதம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா எதில் நம்பிக்கை இருக்குது? உங்களுக்கு எந்த வேதத்தில் நம்பிக்கை இருக்கோ, இதுதான் இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம்னு நீங்கள் பைபிளை நம்புறீங்களா, இல்லை பகவத்கீதையை நம்புறீங்களா? உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த வேதத்தை உங்களோட தாய்மொழியில் முழுசாக படிங்க. இல்லை எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. அதை படிக்காமையே நிறைய பேர் இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் எதுக்கு படிக்கணும், எனக்கு வாழ்க்கையில் வந்துட்டு 1000 விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க வாழ்க்கை பயணத்தை நோக்கியே ஓடிட்டுருக்காங்க. யார் வந்துட்டு நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையிலையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் நேரான பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நீங்கள் உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த வேதத்தை முழுசாக படிங்க. படித்தது மட்டும் இல்லாமல் குரானையும் எடுத்து படிங்க. குரானை உங்களோட தாய்மொழியில் உங்களுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 லைனாவது படிங்க. இன்ஷா அல்லாஹ் அதை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரான பாதையில் போகணும்னு நினைக்கும் போது உங்களை படைச்ச இறைவன் ஒரு சின்ன விந்தாக இருந்த உங்களை இவ்வளோ பெரிய மனுஷனாக படைச்சி உங்களுக்கு உணவு, உங்களுக்கு உடை, உங்களுக்கு வீடு, உங்களுக்கு தாய் தந்தை எல்லாத்தையுமே ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவன் உங்களை தவறான பாதையில் போடுவாங்க. இறைவன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், அல்லாஹ் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். அல்லாவோட கருணையை நம்பி நீங்கள் முதல்ல அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதத்தை படிங்க. இல்லை நம்பிக்கை இல்லைன்னா எந்த வேதத்தில் நம்பிக்கை இருக்கோ அந்த வேதத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேதத்தை படிங்க. எது உண்மையோ அந்த பாதையில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வருவீங்க.